ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொழி அவர் மேல் ஒளிந்திடுக. நின்னொழி அவர் மேல் ஒளிந்திடுக. நீதமாவதின் நினைவில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்குரிய தூய் ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பில் இருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார் தேவசிக்காக மன்றாடுவோம். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள திரு தேவசியின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார், நண்பர்கள் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனைகளை மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரின் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையால் செயலாற்றியுள்ளது. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இரக்கத்தின் ஊற்றே, உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் இரக்க மிகுந்த உம் திருமகன் இயேசுவின் இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். உம் திருமகனின் வேதனை மிகுந்தவையும் மீட்பளிப்பையும் என பாடுகளை நினைத்தும் அவரது ஆன்மாவை நிறைந்த துயரத்தை குறித்தும் உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நாங்கள் நல்லடக்கம் செய்ய இருக்கும் உமது அடியார் தேவசி ஆன்மா உமது தீர்ப்புக்கும் வரும்போது உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது நன்மை தனத்திற்கும் இரக்க குணத்திற்கும் எல்லையே இல்லை என நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம் அடியாரை வரை ஏற்றருளும். ஆபிரகாம் மடியில் லாசர் இருந்ததை போல உம் மடியில் இவரும் இன்பத்தை அனுபவிப்பாராக. இவருடைய பிரிவால் துயரும் இவருடைய துணைவியார், மகன்கள், மகள்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர், நண்பர்களுக்கு நீரே ஆறுதலின் ஆண்டாக இருந்தருளும். உமது அருளால் இவ்விழப்பை ஈடு செய்யும் இவர்களை என்றும்
உமது அன்பின் அரவணைக்குள் வைத்து பாதுகாத்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.